Good morning my dear children. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா asexual reproduction in animal பார்த்தோம். அதில் பைனரி ஃபிஷன்னா என்ன, அது வந்து நம்ம பாக்டீரியா மற்ற மாதிரி ரொம்ப ஸ்மாலஸ்ட் உயிரினத்தில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷனை பார்த்தோம். அதில் பைனரி ஃபிஷன்னா என்ன, அது டைப்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய சிம்பிள் இர்ரெகுலர் ஃபிஷ்ஷனு, ட்ரான்ஸ்ஃபர் ஃபிஷ்ஷனு, லாங் டொனிக்கல் ஃபிஷ்ஷனு, ஆப்ளிக் ஃபிஷ்ஷன் அப்படின்லாம் பார்த்தோம். அதே மாதிரி மல்டிபிள் ஃபிஷனில் பார்த்தோம். அது வந்து ஸ்போர்லேஷன், அப்புறம் ஸ்டொபலைசேஷன்னா என்ன, ரிப்பீட்டட் ஃபிஷன்னா என்ன, அது மல்டிபிள் ஃபிஷன் அனதர், இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அடுத்து பட்டிங்னா என்ன, அது எக்ஸோஜினஸ் பட்டிங்னா என்ன, எண்டோஜினஸ் பட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். அடுத்து ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அது ரெஸ்ட்ரேட்டிவ் பேஸ் ஆர் அனதர் ரிப்பேரேட்டிவ் பேஸ்னு என்னென்னு பார்த்தோம். ஆனால் இந்த கிளாஸில் அனதர் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் கால்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படி பார்க்க போகிறோம். அதில் சின்கேமி அப்படின்னா வாட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா நமக்கு தெரியும். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஒன் ஆர்கனிசம் பை இன்வால்வ்டு போத் பேரண்ட்ஸ் லைக் மேல் அண்ட் ஃபீமேல். அப்போ there are involved formation of male and female gamete, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பைசெக்ஷுவல் ஆர்கனிசம் இருக்கும். அப்போ there are opposite sex are involved. அதில் சின்கேமினா என்ன, த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபார்ம் as a ஃபெர்டிலைசேஷன். இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இணைகிற நிலைமை சின்கேமி அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். காஞ்சுகேஷன் அதே மாதிரி அனதர் ஒன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் காஞ்சுகேஷன் என்னென்னு பார்ப்போம். அடுத்து ஆட்டோமிக்சிஸு, ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ஸு. அதில் ஃபெர்டிலைசேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது ஆட்டோகேமினா என்ன, அல்லோகேமினா என்ன, ஐசோகேமினா என்ன, அனைசோகேமினா என்ன, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமெட்டுடைய நேச்சரை வச்சு ஃபியூஸரை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அனதர் செக்ஷுவலில் அந்த லேயிங் ப்ராசஸ் லைக் ஓவிபெரஸ் எக் லேயிங் அனிமல், ஓவோவிவிபெரஸு, விபிபெரஸ் ஆர்கனிசம் சொல்லக்கூடிய பர்ட் கிவன்ஸ் அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இட்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் கால்டு பார்த்தனோஜெனிசிஸை பற்றி பார்ப்போம். அது நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ்னால் என்ன, ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிஸ்னால் என்ன, பெடோஜெனிசிஸ்னால் என்ன அப்படிங்கிற பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கம் டு டாபிக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ நோ it is another type of reproduction. Generally reproduction, what is meant by reproduction, that organism ability to produce a new one by one kind, this is called reproduction. That way two kind, one is called asexual, another one is called sexual, you know that. இப்போ asexual நம்ம சொல்லணும், it involved only one parents or individual like male or female. But sexual reproduction there is involved two parents like male and female. இப்போ ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்குது. அப்போ த இன்வால்மெண்ட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஆஃப் சேம் இண்டிவிஜுவல் லைக் இஸ் ஆர்கனிசம், இட்ஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் ரீச்டு இன்டு ஸ்டேஜஸ். அப்போ லைஃப் சைக்கிள் நம்ம பற்றி பார்த்தோம் ஏற்கனவே, க்ரோத் டு டெத்து, தட் ஆல் த ஆர்கனிசம் ரீச் த ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டி பிஃபோர் த ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி. அப்புறம் தட் வே ஆஃப் ஸ்பேசஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஜென்ரலாக டூ டைப்ஸ் பிரிக்கிறோம். ஒன்று செக்ஷுவல் அண்டு ஏசெக்ஷுவல்னு சொல்கிறோம். இப்போ நம்ம செக்ஷுவலை மொத்தம் பற்றியும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஏசெக்ஷுவலை பற்றி பார்த்தோம். நவ் நெக்ஸ்ட்டு ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் லைக் நோ தட். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் that involved fusion of male and female gamete form as a diploid zygote, that development of new one organism, this is known as a sexual reproduction சொல்கிறோம். Types of sexual reproduction as seen animal, there is a syncamy. What is meant by syncamy? Fusion of gamete is called syncamy and conjugation. இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ரெண்டு நிலைகள் இருக்குது நம்ம சொன்னோம். அதில் ஒன்று சின்கேமி அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று கான்ஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இப்போ வாட் இஸ் syncamy? Fusion of two haploid gamete take place produced as a diploid zygote, this is called syncamy. Hence the take place of lead to two types of fertilization,
அப்போ sexual reproduction it lead to fertilization. Sexual reproduction தான் ஃபைனல் வந்து என்ன சொல்கிறாங்க, fertilization. அப்போ fertilization occur in two types. One is called external fertilization, another one is called internal fertilization. அப்போ fertilization வந்து external internal ரெண்டு டைப் ஆஃப் fertilization பிரிக்கிறாங்க. What is internal fertilization? Fusion of male and female gamete at the presence of within the female body. அப்போ hence the reproduction at involved within female organism, this is called internal fertilization. அப்போ ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்குன்னா தாயினுடைய அதாவது அம்மாவுடைய உடம்புக்குள்ள நடந்தால் அந்த ஃபெர்டிலைசேஷன் என்ன சொல்கிறாங்க, இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஹென்ஸ் த ஃபெர்டிலைசேஷன் at also known as a fusion of male and female gamete take place at outside of the environment of mother body. அப்போ ஃபீமேல் ஆர்கனிசத்துக்கு வெளியில் நடந்தால் அது ஃபெர்டிலைசேஷன் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அப்போ லைக் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈவன் ஃபிஷஸ் இது காமன் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஈவன் ஃப்ராக் இதெல்லாம் சொல்லலாம் நம்ம. ஏன்னா மேல் வந்து ஸ்பெம்மை ரிலீஸ் பண்ணும் நம்ம வாட்டரில், ஃபீமேல் வந்து எக்கை ரிலீஸ் பண்ணும். எங்கே ஃபெர்டிலைசேஷன் ஆனால் அக்வாட்டிக்கில் அந்த வாட்டரில் தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகுது. அப்படி இருக்கிறனால அது என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் வாட்டர் மீடியம் வந்து. அப்போ ஃபெர்டிலைசேஷன் அப்போ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் வேர் அக்கர் த ரீஜன் ஆஃப் அவுட் சைட் ஆஃப் த பாடி ஆர் மதர் பாடி, ஹென்ஸ் நீடட் டு வாட்டர் மீடியம். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் மோரோவர் ஸ்பான்சஸ்ஸு ஃபிஷஸ்ஸு லைக் ஆம்பிபியன்ஸ் இதெல்லாம் வந்து காமனாக ஃப்ராக் நம்ம பார்த்துருப்போம். Then what is internal fertilization? Fusion of male and female gamete take place within the female organism, within the body of female organism. Like for example in our type of sexual reproduction, reptiles and birds. Moreover, there belongs to fusion of male and female inside of the body of female body. This is known as a internal fertilization. And next. So generally there are two types of fertilization. One is called sexual, another one is called asexual reproduction. அதில் ஃபெர்டிலைசேஷன் நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று இன்டர்னல், another one is called external fertilization. Okay. Next, how as a differentiated as different type of gamete like syngamy. Syngamy is a kind of fertilization. So what are generally three type of syngamy there? Isogamy. What is meant by isogamy? Iso means same. Same gamete, like for example fusion of morphological and physiological identical or similar. This is known as isogamy. For example monocystis. அதாவது ஃபிசியலாஜிலையும் சரி மார்பாலஜிக்கலையும் சரி அது என்ன செஞ்சுருக்கும், சிமிலியராக இருக்கும். தட் மீன் பை ஐடென்டிக்கலாக இருக்கும். For example isogamy. But what is meant by anisogamy? Iso mean equal அர்த்தம். அப்போ anisona என்ன இருக்குன்னா இஸ் a different. Various the fusion of dissimilar gamete like anisogamy. வேறுபட்ட கேமெட் இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க ஒரே மாதிரி இருக்கிறது ஐசோகேமியில் கொடுத்துருக்காங்க. இங்கே வேறுபட்ட கேமி ஹெட்ரோகேமி, தட்ஸ் another type, different size, வேறு சைஸ்லாம் இருக்காருங்க. another oogamy. What is meant oogamy? It is another one type of oogamy, motility. Okay, gamy is different to the motility, அது நகரக்கூடியதாக இருக்கும். So let's we discuss detailly for different type of syngamy that is take place in fertilization. So like for example isogamy. Iso means same, morphologically physiologically identical as gamete. Anisogamy as a different is dissimilar in nature. Oogamy is motility of different in natures. இப்போ பாருங்க, ஒன்று ஃபீமேல் கேமெட் நார்மலாக இருக்குது, மேல் கேமெட்டு மொட்டிலிட்டியாக இருக்குது, ஏன்னா ஃப்ளாஜெலா இஸ் அக்கர். So next type of different type of syngamy. First one is called autogamy. Auto means self. Male and female gamete produced by same cell or same organism and both of gamete fused together form as a zygote. அப்போ மேல் ஃபீமேல் கேமெட்டும்
ப்ரொடியூஸ் பண்ணது எதில், ஒரே அனிமலில் அல்லது சேம் செல்லில். போத் கேமெட் என்ன செஞ்சுருக்கு, ஃபியூஸ்ட் ஆகுது. அப்படி ஃபியூஸ் ஆகும்போது என்ன செய்யும், இட் ஃபார்ம்ஸ் ஜைகோட். ஆட்டோகெமி மீன்ஸ் ஆர்கானிசம் கேன் fertilize itself, for example of earthworm. Okay, see, and hermaphrodites hence is male and what is meant by hermaphrodites? Male and female reproductive organ is seen in a same animal. This is called hermaphrodites. Organisms that are produced both and female cells, sex cell within the same individual. For example, some given earthworm is given. Okay, then next, exogamy. What is meant by exo? Exo means there is also called a outer. The male and female gamete produced by different parents and fused to form as a zygote. See, exogamy and endogamy, how differentiated as a exogamy and endogamy. First we will discuss exogamy. What do you mean exogamy? Male and female gamete are produced by different parent and they are fused to form as a zygote. This is known as a exogamy. அப்போ மேலும் ஃபீமேல் கேமெட்டும் டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட், ஆனால் வெட் தேர் இஸ் ஃபார்ம் எஸ் ஜைகோட். மேரேஜ் அவுட் சைட் ஆஃப் த குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் பிலிப்பைன்ஸில் இருக்கவங்களும் நைஜீரியாவில் இருக்கவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணுறது எக்ஸோகேமின்னு சொல்கிறோம். வாட் யூ மீன் எண்டோகேமி? மேரேஜ் வித்தின் தட் பர்டிகுலர் குரூப் ஆஃப் கேட்டகரி. அப்போ மேரேஜ் வந்து இந்த குரூப்பை ஒரே குரூப் கேரக்டரில், ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் ஃபேமிலினா ராயல் ஃபேமிலி மட்டும்தான், அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, எண்டோகேமி. இட்ஸ் நாட் கிவன் யுவர் புக், இட் இஸ் ஐடென்டிஃபை இஸ் டு, தட்ஸ் வை கிவன் யூ டு. இது வந்து ஒரு புரிதலுக்காக மட்டும் தான் கொடுத்துருக்கு. இட்ஸ் நாட் ரிலேட்டட் அவர் புக். பட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸோகேமி இஸ் எ மேன், பிகாஸ் இட் இஸ் எ பை பேரண்டல் ஆர் தேர். எங்கேயோ இருக்கவங்க ஒரு பேரண்டாரோ, அங்கே இருக்கவங்க ஒரு ரிலேட்டிவாக இருப்பாங்க, இங்கே ஒரு ஊரில் இருக்கவங்க ரிலேட்டிவாக இருப்பாங்க, அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹூமன் பிகாஸ் இஸ் எ டயசியஸ் ஆஸ் யூனிசெக்சுவல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். I told you, anisomine is with and without, iso is equal. Anna without னு அர்த்தம், ஐசோனா ஈக்குவல்னு அர்த்தம், கேம்னா மேரேஜ்னு அர்த்தம். இட் இஸ் லைக் த எக்ஸாம்பிள் ஆஃப் கிரீக் வேர்டில். அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ் கேமிட்ஸ் ஆர் டிசிமிலியர், ஃபியூஷன் ஆஃப் டிசிமிலியர் ஒன்லி. இப்போ பாருங்கள், ஃபீமேல் ஒரு சைஸாக இருக்குது, மேல் ஒரு சைஸாக இருக்குது. ஆட்டோகேமினா என்ன சொன்னேன், இதோட இன்வால்வ்டு ஃபியூஷன் ஆஃப் கேமிட், there is a same parents. Another isogamy பார்த்தோம், மார்பாலஜிக்கலி ஃபிசியலாஜிக்கலி சிமிலியராக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஹாலோகேமி, see there another one type of halogamy is given in your book. In lower organisms, some is lower organism, sometimes their entire mature organism do not form as a gamete. இப்போ லோயர் ஆர்கனிசமில் மெச்சூராக இருக்கக்கூடியவர்கள்லாம் கேமெட் உருவாது, பட் சார் that behave to as a gamete fusion such as called a mature individual known as. அது என்ன செய்யுதுன்னா, ஆனால் மெச்சூர் மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணுது. தட்ஸ் known as a halogamy. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைச்சனோம்பா. ஓகே, halogamy. Type of syngamy in which 2 premature protozoan and individual do not form as a gamete but themselves behave as a gamete to fuse as a together. அது வந்து கேமெட் மாதிரியே வந்து என்ன செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. The next given some example types of sexual reproduction. Syngamy further divided into autogamy. நான் என்ன சொன்னேன், male and female gamete produced by same cell or same organism known as autogamy. எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், எர்த்தம் பார்த்தோம். ஹாலோகேமி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். lower organism sometime entire mature organism do not form to gamete. மெச்சூர் ஆர்கனோட ஃபார்ம் ஆகுது, ஆனால் லோயர் ஆர்கனிசமும் மெச்சூர் மாதிரி ஒரு செயல்படுச்சுன்னா அது ஹாலோகேமின்னு பார்த்தோம். இப்போ தான் சொன்னேன் ட்ரிச்சன் கேமா. அண்ட் another is called mirogamy. What do you mean mirogamy? See, the fusion of small sized and morphologically different gamete. அதாவது ஃபியூஷன் ஆஃப் ஸ்மால் சைஸ்டு, அதாவது ஃபியூஸ் ஆகுது ரொம்ப ஸ்மால் சைஸ்டாக இருக்குது, மார்பாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேமெட்டாக இருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா மீரோகேமின்னு சொல்கிறாங்க. அண்ட் அனைசோகேமி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மைக்ரோகேமினா வெரி மைன்யூட் ஸ்மாலஸ்ட்னு பேர் மைக்ரோகேமி. எக்ஸோகேமி நம்ம தான் பார்த்தோம், அவுட் சைடு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்கும்.
What is meant by pedogamy? Another one type கொடுத்துருக்காங்க பாருங்க. Pedogamy, that fusion of male and female gamete or sexual union of young individual produced immediately after division of adult parent by mitosis. அதாவது செக்ஸுவல் யூனியனாக இருக்கும் ஒரே மாதிரி. ஆனால் யங் ஆஃப் இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ்டு இமிடியட்லி ஆஃப்டர் த டிவிஷன்ஸ். ஆஃப்டர் த டிவிஷனில் உடனே ப்ரொடியூஸ் பண்ணுது. தட்ஸ் பை டியூ டு த மைட்டாசிஸ் செல் டிவிஷனில் நடக்குது. அண்ட் தென் சரி, திஸ் இஸ் நான் எஸ் ஏ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமெட்டை கொடுத்துருக்காங்க. அப்படி மைக்ரோ கேமெட்டு, மேக்ரோ கேமெட்னா லார்ஜட் கேமெட் இருக்கும். தென் காஞ்சுகேஷன். வாட் யூ மீன் காஞ்சுகேஷன்? காஞ்சுகேஷன் இட் இஸ் டெம்பரரி யூனியன் ஆஃப் டூ இண்டிவிஜுவல் ஆஃப் சேம் பீசஸ். அதாவது டெம்பரவரியாக மட்டும் இணையக்கூடிய ரெண்டு ஸ்பீசஸ் தான் என்ன சொல்கிறாங்க, காஞ்சுகேஷன் சொல்கிறோம். பட் தேர் டூரிங் ஆஃப் தேர் தட் ஃபியூஸ்டு போத் இண்டிவிஜுவல்ஸ் ஒரே நேரத்தில் இணையுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் இட்ஸ் ஜென்ரலி இஸ் ஏ பாக்டீரியா இஸ் எ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் காஞ்சுகேஷன் அண்ட் ஆல்சோ பாராமீசியம். இப்போ ப்ரோக்ரியாட்டிக்கில் நடக்கூடியது வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேரண்ட்ஸ் வந்து மேல் அண்டு ஃபீமேல்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தோன்னா எஃப் ப்ளஸ் எஃப் மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டுமே ஃபியூஸ் ஆகுது. இங்கே இருக்க ஜெனடிக் மெட்டீரியல் அங்கே மாறுது. அது ஒரு டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. தென் ஆட்டோமிக்சிஸ். ஆட்டோமேட்டிக் தேர் இஸ் ப்ரொடியூஸ்டு டு ஃபார்ம் எஸ் ஏ ஃபியூசன் எஸ் ஏ ஜைகோட். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபியூஸ் ஆகிறத சொல்கிறாங்க. பார்த்தனோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்னால் விர்ஜின், பார்த்தனோஸ்னால் விர்ஜின் அர்த்தம், ஜெனிசிஸ்னால் ப்ரொடியூஸ்னு அர்த்தம். டெவலப்மெண்ட் ஆன் எக் இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் திஸ் நவுன் அஸ் ஏ பார்த்தனோஜெனிசிஸ். அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கு உருவாகுது, ஆனால் வித்தவுட் ஆக்டேசிவ் ஃபெர்டிலைசேஷன் திஸ் இஸ் நவுன் அஸ் ஏ பார்த்தனோஜெனிசிஸ். அதில் சார்லஸ் பென்னட் வந்து டிஸ்கவர் பண்ணார். அதை பற்றி லேட்டர் ஐ டோல்ட் யூ. சி நெக்ஸ்ட்டு பேசஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். What do you mean life cycle? Organisms have three phases generally: juvenile phase, reproductive phase, senescent phase. What is meant by juvenile phase? This also otherwise called vegetative phase, because the period of growth between birth to individual up to reproductive maturity. அதாவது பிறந்ததிலிருந்து அது வந்து மெச்சூரிட்டி, அதாவது ரீப்ரொடக்டிவ் காலங்கள் வரை இருக்கக்கூடியது வந்து என்ன சொல்கிறாங்க, juvenile phase or vegetative phase ன்னு சொல்கிறோம். See slide. In animal, period of growth attain maturity called juvenile phase. For example, vegetative phase. There is angiosperm vegetative phase completely soon at start to flowering. The next another one phase is called reproductive phase or maturity phase. See next one, lifespan of an organism usually included 4 phase கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் 3 phase தான். juvenile phase அப்படின்னா என்ன சொன்னேன், it is otherwise called vegetative phase. So next reproductive phase or else called maturity phase, because the period of growth between for example organisms reproduced themselves reached maturity period. This is known as a reproductive phase. அதாவது அது இனப்பெருக்க காலங்கள் நிலையை தான் நான் சொல்கிறாங்க ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஏஜில் தான் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரீடிங் இஸ் அக்கர். அப்போ ஜுவலின் ஃபேஸ்னா என்ன சொன்னேன், க்ரோத் பிட்வீன் பர்த் டு அப் டு மெச்சூரிட்டி ஆஃப் ரீப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதே ரீப்ரொடக்டிவ் பேஜ்னா ரீப்ரொடியூஸ் தர் ஆப்ஸ்ப்ரிங் ரீச் டு மெச்சூரிட்டி பீரியட். அது இனப்பெருக்க காலங்களில் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ரீப்ரொடக்டிவ் ஃபேஸுங்கிற ஆர் மெச்சூரிட்டி. தென் another one is aging or senescent phase, like for example to come to old age and occur, finally death. இந்த மாதிரி 4 நிலைகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சீசனல் ப்ரீடர். another one phase கொடுத்துருக்காங்க புக்கில். சீசனல் ப்ரீடர் ஆர் கண்டினியூஸ் ப்ரீடர் அண்டு இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ரீடர் பேசிஸ் ஆன் டைமிங், டூரேஷன் ஆஃப் டைம் வச்சு பிரிக்கலாம். சீசனல் ப்ரீடர் மீன்ஸ் reproduce a particular breed only. For example, when there is a year of frog and lizard and most of it are there etc. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டுமே ப்ரீடிங் பண்ணிச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, சீசனல் ப்ரீடர். கண்டினியூஸ் ப்ரீடிங் மீன் த்ரூ அவுட் த இயர் ஆஃப் லைஃப்
Continuous breeder continue breed throughout the sexual maturity. Example honeybees, poultry, rabbit, etc. Senescent, I told you, it is aged. They begin to end up reproductive phase when their degeneration set of structure and function of the body. அதாவது முதிர்ந்த காலங்கள்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ஃபேஸஸ் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட்டு பார்த்தனோஜெனிசிஸ். I told you, it's a Greek word parthenos means, which in Genesis means to produce it. Parthenogenesis, I told you, development of egg and it without act as a fertilization of complete individual. This is called parthenogenesis. Some animal may be produced that egg developed into offspring without fertilization. For example, a common insect and reptile, etc. Who was first discovered by Charles Punnett. Generally, parthenogenesis, parthenos means female produced egg that development unfertilized into female organism. Komodo dragon is a good example னு சொல்கிறாங்க. இதுக்கு டெவலப்டு வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். இன்வெர்டிபிரேட்டில் அதுவும் செவரல் ஃபிஷஸ், ஆம்பிபியன் ரெப்டைல்ஸ்லாம் பண்ணுது. பெரும்பாலும் நோ நவுன் இஸ் கேஸஸாக பார்த்தனோஜெனிஸ் மேமரில் இதை நம்ம பார்க்க தெரியல. ஸோ பார்த்தனோஜெனிசிஸ் there are two types. One is called natural, another one is called artificial parthenogenesis. Natural parthenogenesis and parthenogenesis occur regularly in their life cycle is called natural parthenogenesis. தொடர்ச்சியாக அதனுடைய லைஃப் சைக்கிளில் வந்துகிட்டே இருக்கும். ஆர்டிஃபிஷியல் parthenogenesis, the process of development of egg, there is to under the stimulation of artificial control. அதுதான் சொல்கிறாங்க. Let's discuss one by one. Natural parthenogenesis. Certain animal parthenogenesis occur regularly, constantly and naturally life cycle. This is known as natural parthenogenesis. There are two types. One is called complete parthenogenesis, another one is called incomplete parthenogenesis. What is meant by complete parthenogenesis? It is one form of reproduction. Certain animal there is no biparental of sexual reproduction. அதாவது ஒரு ஒன்லி ஒன் ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது சர்டன் அனிமலில். பைபேரண்டலில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரெண்டு பேரண்ட்ஸுமே இன்வால்வ் ஆகாது. அது கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ்னு வராங்க. An incomplete parthenogenesis, it found in some animal. Both sexual reproduction and parthenogenesis occur. Sexual reproduction parthenogenesis occur ஆகுது. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹனிபீ சொல்லலாம். Then pedogenic parthenogenesis ஒன் டைப் ஆஃப் அது ஒன்று இருக்குது. Pedogenesis, the larva produced new organism, new generation have by parthenogenesis. அந்த லார்வாவே இன்னொரு ஜென்ரேஷன் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? Pedogenic parthenogenesisங்கிறாங்க. And another artificial parthenogenesis, for example, unfertilized egg or ovum induced development into complete individual by physical or chemical stimuli. அப்போ மூட்டேஷன் அதாவது கெமிக்கல் ஏதோ ஒருனாலையும் ஃபிசிக்கல்னால் நடந்தால் அந்த டைப் ஆஃப் பார்த்தனோஜெனிசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ்னு சொல்கிறாங்க. So let's discuss one by one. Parthenogenesis in honeybee உள்ள கொடுத்துருக்காங்க பாருங்க. honeybee மேல் அண்ட் மைட்டாசிஸ் ஸ்டெம் செல் உருவாகுது. அப்படியே ஃபெர்டிலைசேஷன் குயின் பீ ரெண்டுமே சேர்ந்து தேர் ஒர்க்கர் பி ஸ்டெரைல் ஃபீமேல், குயின் பி ஸ்டெரைல் ஃபெர்டைல் மேல், ஸ்டெர்டைல் ஃபீமேல், ட்ரோன் பி வந்து பார்த்திங்கன்னா மேல் பீன்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி இப்போ கீழே கொடுத்துருக்காங்க. குயின் பி அண்ட் எக்ஸல் ப்ரொடியூஸ் பண்ணுது. நோ ஃபெர்டிலைசேஷன் அக்கர் பட் தேர் இஸ் எ ட்ரோன் இஸ் கண்டினியூஸ்லி ப்ரொடியூஸ்ட். அப்போ பார்த்தனோஜெனிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ கிவ் யூ ஃபார் மோர் வீடியோ. See given two types of parthenogenesis in your book. Archaeotachy. In the type of reproduction of parthenogenesis, only male are produced by parthenogenesis. Male only produced by, example honeybee. இப்போ நம்ம பார்த்தோம் ட்ரோன் பீ இப்போ சொன்னல அது. தைலோடாக்கி, in this type of parthenogenesis only female are produced by parthenogenesis. மேல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, இன்னொன்று ஃபீமேல் வந்து ப்ரொடியூஸ்டே பண்ணுது. எதனால்? பார்த்தனோஜெனிசிஸ் மூலமாக. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் செலனோபியா.
Then ambitactic, in this type of organisms, it may be developed into individual any sex. ஏதோ ஒரு மேலாக ஃபீமேலாக இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ திஸ் ஆர் ஏரியா டு வியர்லேண்ட். இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்தனோஜெனிசிஸ் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியலை பற்றி பார்த்தோம். இன்னொன்று பெடோஜெனிக் பார்த்தனோஜெனிசிஸ் பற்றியும் பார்த்தோம். த நெக்ஸ்ட்டு அனிமலில் வந்து நம்ம எப்படி ஹவு டு கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் தர் டு லேயிங் ப்ராசஸ் அதை பற்றி பார்க்கலாம். Generally, animals, there are classified into 3 groups. One is called viviparous, another one is called oviparous, another one is called ovoviviparous. அப்படின்னு 3 types இருக்குது. Oviparous, that's mean by egg laying animals. Viviparous gives to birth one. In another ovoviviparous, there are animal give rise to young one. That's another types of vivus mean alive, and parary, that's mean by to produced. Ovoparous, embryo developed inside egg and remain to mother body until they reach into cage. உள்ளுக்குள்ளே வந்து அது வந்து முழுமையாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு லெமன் விவிபரஸ் லெமன் சார்க். So hence only discuss one by one. What is oviparous? Egg laying animals. What is mean by ovo means egg, parare mean to produce. Animal or egg laying. Young catch from the egg, lay outside of mother body. Example of reptiles and bats and covered hard calcareous body. கடினமான அந்த ஓடு இருக்கும், அதனால் வெளியில் வந்து முட்டையிட்டு அது வந்து என்ன செய்யும், அது வந்து டெவலப் ஆகும். தென் ஆம்பிபியன்ஸ் நாட் கவர்டு பை ஹார்டு கால்சியஸ் பட் கவர்டு பை மெம்பரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் வாட் இஸ் விபிபரஸ்? கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். ஸோ அனிமல் கிவ் ரைஸ் டு யங் ஒன்ஸ். திஸ் இஸ் நோன் as a viviparous. Ovoviviparous, I told you, embryo developed inside of egg and remain to mother body until they reach to cage. அப்போ உள்ளுக்குள்ள பாதியும் வெளியில் பகுதியும் டெவலப் ஆகும். Discuss one by one. Oviparous, fertilized egg are covered by hard calcareous with late safe environment to young caged after that period of incubation. Viviparous, proper embryonic care and production cause to greater service to changes in environment அப்படின்னு சொல்கிறோம். ஓவோவிவிபரஸ்ங்கிறது நம்ம பார்த்தோம். ஐ கிவ் யூ எக்ஸாம்பிள். வாட் இஸ் ஓவிபரஸ்? கென் அண்ட் வித் எக் லேயிங் மேமல்ஸ். விவிபரஸ் give rise to young ones to birth. How with their half give rise to calf. Ovoviviparous, shark and 3 months of embryo is given to show the book, because there is a development of internal and external is partially. See, viviparous lemon shark gives rise to young one, still attached to placental cord or attached ஆகிருக்கு பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும். ஓகே சில்ட்ரன், நம்ம என்னென்ன பார்த்தோம்? அதாவது 2 ரீப்ரொடக்ஷனில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி இந்த கிளாஸில் பார்த்தோம். 2 பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகணும்னு பார்த்தோம். 2 மேல் கேமிட்ஸாக இருக்குது, அது ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் உருவாது. அப்போ ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து சிங்கேமின்னு சொன்னோம். அதனுடைய டைப்ஸை பற்றி பார்த்தோம். ஜென்ரலாக வந்து சிங்கேமிங்கிறது நிறைய டைப்ஸ் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தோன்னா ஆட்டோகேமினா என்ன, எக்ஸோகேமினா என்ன, ஹாலோகேமினா என்ன, பெடோகேமினா என்ன, மீரோகேமினா என்ன, ஐசோகேமினா என்ன, அனசோகேமினா என்ன, மைக்ரோகேமினா என்ன, மேக்ரோகேமினா என்ன நிறைய பார்த்தோம். அதுவே கான்ஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் பார்த்தோம். ஆட்டோமிக்சிஸ் ஸ்டேஜுன்னு பார்த்தோம். அதே இன்னொரு ஸ்டேஜஸாக பிரிக்கிறோம். ஒன்று ஓவிபரஸு, ஓவோவிபரஸு, விவிபரஸ் இந்த மாதிரி நிறைகளை பார்த்தோம். பார்த்தனோஜெனிசிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். பார்த்தனோஜெனிசிஸ் வந்து நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ், பெடோஜெனிசிஸ் நம்ம 3 டைப்பை பார்த்தோம். அது கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ்னால் என்ன, இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஓகே சில்ட்ரன்ஸ்,
ஸோ நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம்னா இந்த ஃபுல்லாக தான் பார்த்தோம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் அந்த சிக்கேமி காஞ்சுகேஷன் இது எல்லாமே. எனி டவுட், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.